வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய துறையின் தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் சுட்டிக்காட்டு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் முன்வைக்கப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பான கவலைகள் மற்றும் பரிந்துரைகள். 1970 மற்றும் 80களில் ஜேவிபி காரணமாக அளிக்கப்பட்ட பொது சொத்துக்களுக்கு எதிராக எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தியாசரி ஜாசகர தெரிவிப்பு. தென்னிலங்கையில் நடந்து வரும் அரசியல் நெருக்கடி ராஜபக்ச குடும்பத்திற்கு கூடுதல் சிக்கலை உருவாக்கியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய டிஜிட்டல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய துறையின் தரத்தை மேம்படுத்துவதை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். 2025 செப்டம்பர் 2 அன்று கொழும்பு கோல்ஃபீஸ் ஹோட்டலில் ருகுணு பல்கலைக்கழக விவசாய பீடம் ஏற்பாடு செய்த சர்வதேச விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கு 2025 கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ISAE 2025 தலைப்பு காலநிலை நடவடிக்கை மற்றும் நிலைத்தன்மைக்கான விவசாய தொழில்நுட்பங்களின் புதுமைகள் என்பதாகும். கருத்தரங்கின் மூலம் உலகளாவிய விவசாயத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான மாற்றங்களை ஆராய வாய்ப்பு கிடைக்கும். பிரதமர் மேலும் இளம் பட்டதாரிகள் மன்றத்தின் பங்கேற்பு பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார். எதிர்காலம் புத்தாக்கம், அறிவு மற்றும் சமூக உணர்வுடன் கூடிய இளம் தலைமுறையினரிடம் இருக்கின்றது. அவர்களின் கல்வி, திறமை மற்றும் தலைமைத்துவ வளர்ச்சியில் முதலீடு செய்தல் காலநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் எதிர்கொள்ளும் எதிர்காலத்திற்கு முதலீடாகும் என்றும் வலியுறுத்தினார். அவரின் கருத்தில் விவசாயம் உணவு உற்பத்தி மட்டுமல்ல, சமூகங்கள், பொருளாதாரம் மற்றும் உலகத்தை முன்னெடுக்கின்றது. புத்தாக்க வாய்ப்புகளை உருவாக்கி பாதிப்புக்குள்ள மக்களுக்கு உதவியுடன் நிலைத்தன்மை மற்றும் காலநிலை சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் கொள்கைகளை வடிவமைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 16வது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பான கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அறிக்கையில் இலங்கை அரசு இந்த சட்டத்தை ரத்து செய்தும் உறுதியளித்திருந்தாலும் இதன் கீழ் தனிநபர்களை கைது செய்து நீண்டகாலம் தடுத்து வைப்பது தொடர்ந்து வருகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் PTA பயன்பாட்டினை உடனடியாக நிறுத்தி சட்டத்தை ரத்து செய்யவோ அல்லது சர்வதேச மனித உரிமை விதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தவோ தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார். மேலும் இந்த சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர்களை உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கருத்து சுதந்திரம், அமைதியான ஒன்றுகூடல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்தும் சட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்தார். மனித உரிமைகள் பேரவையின் 16வது அமர்வு 2025 செப்டம்பர் 8 முதல் அக்டோபர் 3 வரை நடைபெற உள்ளது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த அமர்வில் பங்கேற்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயாசரி ஜெயசேகர 1970 மற்றும் 80களில் ஜேவிபி காரணமாக அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு எதிராக எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். 1971 மற்றும் 88, 89 காலங்களில் ஜேவிபி பல பொது சொத்துக்களை சேதப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதில் பேருந்துகள், மின்மாற்றிகள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பொது வசதிகள் அளிக்கப்பட்டதோடு வங்கி கொள்ளைகளும் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவங்களை ஆதாரங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியவையாகும் என்றும் இவற்றை கருத்தில் கொண்டு பொது சொத்துக்களை அளிப்பதில் ஈடுபட்ட ஜேவிபிக்கு எதிராக எதிர்கால அரசாங்கத்தில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் JR ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஜேவிபிக்கு மன்னிப்பு வழங்கியிருந்தாலும் தற்போதைய நிலையில் அவர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் பல எதிர்க்கட்சிகள் சட்டம் அமல்படுத்தப்படுவதில் கவனம் செலுத்தியுள்ளன. 1982 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொது சொத்து சட்டத்தில் 1988 திருத்தம் செய்யப்பட்டு ஜேவிபி பொது சொத்துக்களை அளித்த சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக சட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் தயாசரி ஜெயசேகர குறிப்பிட்டார். அனுர பிரியதர்ஷன ஜாபா உட்பட 4 சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு கூடுதல் நீதவான் லியான் வருஷவிதானவிடம் தெரிவித்துள்ளது. இது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 61,46,110 ரூபாய் பெறப்பட்டதாகவும் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு பணம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடையது. 2014 ஆண்டின் பிற்பகுதியில் குருநாகலில் பெங்கிரிய மற்றும் நாரம்பல பகுதிகளில் ஏற்பட்டு வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி இந்த முறைகேடு நடந்ததாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாபா, அவரது தனிப்பட்ட செயலாளர் தம்மிக ஷிராணி சமரத்ன, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் அமரசேகர மற்றும் அமைச்சரின் முன்னாள் ஒருங்கிணைப்பு செயலாளர் அனுர செனவரத்ன ஆகிய 4 நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
குற்றப்புலனாய்வுத்துறையால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதவான் சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகளை அந்த நீதிமன்றத்திற்கு முன்மொழிந்தார். நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் கிடைத்ததை அடுத்து 4 சந்தேக நபர்களையும் உயர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களும் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தென்னிலங்கையில் நடந்து வரும் அரசியல் நெருக்கடி ராஜபக்ச குடும்பத்திற்கு கூடுதல் சிக்கல்களை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது ராஜபக்ச உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதன் தாக்கத்தால் பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜபக்ச குடும்பம் அரசியல் நெருக்கடியில் உள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளார்கள். ரணில் விக்ரமசிங்கே பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினை சேர்ந்து சாகர காரியவசம் மற்றும் பல பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினர் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து குழப்பம் மற்றும் முருகல் நிலை அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பகுதி கட்சிகளில் சிலர் பொதுஜன பெரமுன கட்சி மாநாட்டில் பங்கேற்காவிட்டால் எதிர்க்கட்சியிலிருந்து தனிமைப்படுத்தப்படலாம் என்றும் கருதுகின்றார்கள். சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூறப்பட்டாலும் கட்சியிலிருந்து பிரிந்து புதிய கட்சியை உருவாக்கி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இதில் கலந்து கொள்வாரா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜேவிபி மாகாண சபை தேர்தலை நடத்த விருப்பமில்லை என்று தெரிவித்தார். 1988-89களில் போலவே இப்போது மாகாண சபை முறைமை வேண்டாமா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி பதவியேற்றும் ஓராண்டில் குறைந்தது ஒரு பாலம் கட்டப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் 25% கூட பயன்படுத்தப்படவில்லை. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கம்பஹா பிரதேசத்தில் முன்னிலை சோசலிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தை தாக்கி கைப்பற்றப்பட்ட முயற்சிக்கப்பட்டது. ஜேவிபி தனது அடக்குமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் மக்களின் தேவைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரலாற்றில் முதன்முறையாக வடக்கு மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றும் நளின் பண்டார தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளுடன் நமது கட்சி ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று அறிவித்தார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சாகர காரியவசம் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒருமித்த கொள்கைகளை கொண்ட கட்சிகள். அதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முற்றிலும் வேறுபட்ட கொள்கைகளை பின்பற்றும் கட்சி. இந்த கட்சிகளுக்கும் எமது கட்சிக்கும் இடையில் கொள்கை அளவில் பெரும் வித்தியாசம் உள்ளது. எனவே எந்த சூழ்நிலையிலும் எமது கட்சி இந்த இரு கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்காது. எமது கட்சி மக்கள் விரும்பும் வகையில் தமது பயணத்தினை தொடரும். எமது கொள்கைகளை ஏற்கும் தரப்பினரே எங்களுடன் இணைய முடியும். கடந்த காலங்களில் எமது கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தவர்கள் விரும்பினால் கூட்டணி உறவை தொடர்வதில் எந்தவிதமான தடையும் இல்லை என்றார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மேலும் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை 222 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றில் 206 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சிந்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 41வது நாளாக நேற்றைய தினம் யாழ் மாவட்ட மேலதிக நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.